தமிழக வெற்றி கழகத்துக்கு 15 முதல் 20% வாக்குகள் இருப்பதாக கடந்த 2021ஆம் ஆண்டு திமுகவுக்கு மிகவும் வாய்ப்பு கொடுத்த நம்ம பிரசாந்த் கிஷோர் இப்ப சொல்லியிருக்காரு ஒரு கருத்து. பிரசாந்த் கிஷோர் என்பவர் இன்னும் இந்த தமிழ்நாட்டை சிருஷ்டிச்சவர் அல்ல. அவர் சொல்றதுக்கு அது அவருடைய வியாபார நோக்கத்தில் அவர் ஏதாவது சொல்லியிருப்பார், அதல்ல பொருள். பத்திரிகை இந்தியா டுடே என்கிற பத்திரிகை நேற்றைய முந்தைய தினம் ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள். இந்தியா டுடே பத்திரிகையில் இருக்கிற முதலாளியோ அதில் இருக்கிற பணியாற்றுபவர்களோ அவனும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் அல்ல. இந்தியா டுடே பத்திரிகை என்பது வெகு காலமாக மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தப்பட்ட பத்திரிகை. பல தேர்தல் கணிப்புகளை சொல்கிற பத்திரிகை. தவறு என்றால் தவறு என்று சொல்லுவாங்க, நல்லதுன்னா நல்லது சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பத்திரிகையில் 2 தினங்களுக்கு முன்னால் அவர்களோட சர்வே பண்ணியிருக்கிறாங்க. அந்த சர்வேயை பொறுத்தளவுக்கு 40க்கு 40 நாங்கள் நாடாளுமன்றத்தை பெறுகிற பொழுது அப்பொழுது இருந்த சதவீத கணக்கு என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 47%. ஆனால் இன்றைக்கு இந்த ஓராண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அனைவருக்கும் வேண்டிய முதலமைச்சராக, எல்லோருக்கும் வேண்டிய முதலமைச்சராக அவர் சொல்வார். திராவிட மாடல் ஆட்சியுடைய நோக்கமே என்னன்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு. இந்த எல்லாருக்கும் எல்லாம் கிடைத்து கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் அந்த சர்வேயில் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த ஓராண்டு காலம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னால் நாங்கள் எடுத்த சர்வேயில் என்னன்னா 52%, அதாவது 5% செல்வாக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கூடியிருக்கிறது. இன்னைக்கு தேர்தல் நடத்தினாக்கா திராவிட முன்னேற்ற கூட்டணி தான் 52% வாக்குகளை பெறுன்னு சொல்லி இந்தியா டுடே சொல்லியிருக்கிறது. அப்போ இந்தியா டுடே சொல்றது எடுத்துக்கிறதா இல்லை பிரசாந்த் கிஷோர் சொல்றது எடுத்துக்கிறதா? ஆனால் இந்தியா டுடே என்பது நடுநிலை பத்திரிகை, அதை சொல்வதுதான் எடுத்துக்கொள்ள முடியும்.